நல்லா இருந்துச்சு சார். எப்போதும் போல நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, நல்லா இருந்துச்சு. ஓகே தான். அவருக்கு என்ன இது கொடுத்தாலும் கரெக்டாக சூட் ஆகுது, அதை கரெக்டாக அவர் செஞ்சு முடிக்கிறாரு. அதான். அப்புறம் நடராஜ் அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். எப்போதும் போல நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் படம் நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்து என்னங்கிற ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. அடுத்தடுத்து என்னங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ ஓகே தான். 50வது படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் சார். அவர் கதையை எப்படி எதிர்த்தாருன்னு தெரியல, பட் ஆனால் பார்க்குற எங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஓகே தான். ஒரு அப்பாவா, நல்ல ஒரு அப்பாவா அதில் இருந்திருக்காரு சார். அவ்வளோதான். படம் நான் ஆவரேஜாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். ரொம்ப கடைசி 10 படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஆவரேஜான படம் தான். ஆனால் இந்த படம் அப்படி தான் இருக்குன்னு நினச்சி வந்தேன். ஆனால் இன்னும் ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. எக்ஸ்பெக்டேஷனோட ஹையாக போயிடுச்சு. படம் ஸ்க்ரீன் பிளே தான் படத்தை சொல்ல போனால். டேரக்டர் இதை எடுத்த விதம் தான். ஒரு சிம்பிளான ஸ்டோரியை அந்த ஸ்க்ரீன் பிளே அவர் வந்து இந்த கதையை மாற்றிட்டார். எல்லா ஆடியன்ஸுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டார். மகாராஜா அந்த பேர் எனக்கு தெரியல ப்ரோ அதை பற்றி. ஆனால் கதையாக பார்த்தீங்கன்னா அது அவரோட கேரக்டரோட நேம் தான். விஜய் சேதுபதியோட கேரக்டரோட நேம் தான் அது வச்சிருக்காங்க. அது ஏன் சூப்பராக இருக்கட்டும். அவர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாக போகாமல், ரொம்ப ஹை பட்ஜெட்டாக போகாமல், சிம்பிளாக போயிட்டு செம்மையாக எல்லாருமே கவர் பண்ணிட்டார் படத்தில். பார்த்தீங்கன்னா மியூசிக் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி பெருசாக சாங்ஸ் எதுவும் கிடையாது. ஒரே ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி அஜினேஷ் லோக்நாத் நினைக்கிறேன். அவர் கன்னடா தெலுங்குலாம் மியூசிக் போட்டுருவார். அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரி சரி, ஆர்ஆருக்கு சரி செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. அதான் ஸ்க்ரீன் பிளே தான். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் வந்து சில இடத்துல ஏதாவது தப்பாக போச்சுன்னா படம் புரியாமல் படம் பெருசாக வேற மாதிரி போயிருக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் படம் கடைசியில எல்லா ஆடியன்ஸும் அமைதியாக இருந்த அங்கிள் ஆண்டில கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. பாசிட்டிவ்னா எல்லாமே பாசிட்டிவ். மியூசிக் படத்தோட பாசிட்டிவ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே. நெகட்டிவ் பெருசாக இல்லை ப்ரோ. படம் கிளீனாக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. விஜய் சேதுபதியோட 50வது படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்தோம். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து 2 நாளுக்கு முன்னாடியே பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வர ஆரம்பிச்சிட்டு, ஃப்ரெஷ் ஷோலேயே வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதை எதிர்பார்த்து தான் வந்தோம். அதே மாதிரி எங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் படமும் இருக்குது. ரொம்ப நல்ல படம்ண்ணே. கண்டிப்பாக எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே படத்தில் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அபிராமியோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அனுராக்கோட பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வினோத் அண்ணன் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவங்களோட கேரக்டர் எல்லாமே படத்தில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஆமாம். இதில் என்னன்னா, அதாவது ஒரு அப்பா பொண்ணுக்கான பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஒரு உண்மையாகவே தன்னோட பொண்ணுக்கு நேர்ந்த ஒரு கொடுமைக்காக அவர் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ஒரு இயல்பான ஒரு தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தந்தையோட வழியை வந்து இந்த படம் பேசுதுன்னே சொல்லலாம். அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாரு படத்தில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட இது. குறிப்பாக டைரக்டரோட ரைட்டிங்கும் அவரோட ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். நல்ல படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. படத்தோட பாசிட்டிவ்னு சொல்ல போனால் அந்த கிளைமேக்ஸ் தான். படத்தோட கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகி படத்தை கொண்டு வராங்க. ஒரு மகள்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய வழியை வந்து இந்த படம் உணர்த்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். படம் மகாராஜா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம். ஒரு ஆக சிறந்த படைப்பை கொடுத்த இயக்குனர் நித்திலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு குரங்கு பொம்மை பண்ணிய இயக்குனர் இந்த மகாராஜா படம். ஒவ்வொரு நடிகனுக்கும் 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு மாசா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில நடிப்போட ராட்சசன், நடிப்போட அரக்கன் விஜய் சேதுபதியோட நடிப்புக்கும் அந்த உடல் மொழிக்கும் சான்ஸே இல்லைங்க. 50வது படம் அற்புதமான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் நித்திலன். அற்புதமான நடிப்பை கொடுத்திருக்கிறார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்கிற நட்டியா இருக்கட்டும், நட்டி சாரு, அதே மாதிரி வந்து பாய்ஸ் மணிகண்டன், சிங்கம்புலி சான்ஸே இல்லை. கிளைமேக்ஸ் 20 நிமிஷம் அவர் தான் கடத்திட்டு போறாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி சாரோட பாப்பா பொண்ணா நடிச்சிருக்கிற அந்த பொண்ணு உண்மையிலேயே அவங்களுக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய பெற்ற தகப்பன்மார்கள் குடும்பமா வந்து இந்த படத்தை பார்க்கணும். கொஞ்சம் வன்முறை இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த வன்முறை எதுக்கு, என்ன, எதனால அந்த வன்முறை அப்படின்றத நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். ஆக சிறந்த ஒரு கிளைமேக்ஸ். 20 நிமிஷம் கண் கலங்கிட்டேன் நான். ஒரு சினிமாக்காரனா இல்லாம ஒரு சக மனுஷனா ஒரு 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 ரசிகனா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு தகப்பன். எனக்கு அந்த வழி அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதே வழியை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்ற தகப்பன் தாய்மார்கள் வந்து நிச்சயம் அந்த படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் உங்களுக்கு சின்னது புரியாத மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இது ஒரு நான் லைனர் ஸ்கிரிப்ட். எங்க ஆரம்பிக்குது, எங்க முடிக்குது, எங்க தொடங்குது அப்படின்றது தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து வரவன் போறவனா சேதுபதி அடிக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு இல்லையா, ஏன் அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான், அப்படி இந்த குப்பை தொட்டியில என்னதான் இருக்கு, அப்ப இந்த லட்சுமி யாரு அப்படின்ற மாதிரி கேள்விக்கெல்லாம் 2ஆம் பாதி உங்களுக்கு விடையை கொடுக்கும். அவசியம் நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. நான் உணர்ந்த வழியை, நான் உணர்ந்த வேதனையை நீங்களும் கண்டிப்பா உணர்வீங்க.
மறுபடியும் இயக்குனர் நித்திலனுக்கும் இதுல வேலை பார்த்த அத்துணை பேருக்கும் இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றி. அவசியம் மிஸ் பண்ணாம இந்த மகாராஜாவை பாருங்க. இந்த மகாராஜா நிச்சயமா உங்களை மனசை தொடுவான். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவர் நடிப்பை பற்றி சொல்ல வேணாம் ப்ரோ. லைக் ஒரு 50வது படத்துக்கு இந்த மாதிரி படம் சூஸ் பண்ணது பெரிய விஷயம் தான் ப்ரோ. நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காரு, ரொட்டீனாக மாசாக சூஸ் பண்ணாமல். இந்த படம் முழுக்க முழுக்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே ஒன்று. ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு ரிவீலிங்கும் செமையாக இருக்குது. ஒரு இன்டர்வெல்ல கூஸ்பம் சீன் இருக்கும், அந்த ரிவீலிங்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ரிவீலிங் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அனுராக் கஷ்யப் ரோல் சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் லைக் நம்ம சதுரங்க வேட்டை படத்தில் ஹீரோ நடிச்சிருப்பாரு, அவர் ரோல் நல்லா இருந்துச்சு. எல்லா ரோலும் சூப்பராக இருந்துச்சு. இந்த அபிராமி இவங்க நடிச்சிருந்தாங்க. எல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸில் பண்ணாலும் இம்பாக்ட்ஃபுல் ரோலாக இருந்துச்சு ப்ரோ. படத்தில் நெகட்டிவ் இல்லை ப்ரோ. இப்போ வந்து உட்கார்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் ஒர்த்தாக இருக்கணும் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு. ஸோ இட்ஸ் ஒர்த்தாக தான் இருக்குது. அதுதான் ஒர்த்து ப்ரோ. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்குற படம் தான்.